அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. மான் உறுப்பினர் ராஜா அவர்கள் முடிவுக்கு கொண்டு வந்த அந்நியார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நம்மளுடைய இஸ்லாமியர் சொந்தங்களை எங்க சவுத்து சைடு எப்படி சொல்லுவோம்னா தாத்தா பேரன்க முறை உண்டு. மாமான்னு ஒரு சைடு உண்டு, திருநெல்வேலியில் தாத்தா பேரன் உண்டு. அவ்வளவு உரிமையோடு இருக்கக்கூடியவர்கள் தொப்புள் கூடிய உறவாக அந்த இஸ்லாமிய சொந்தங்கள் மற்றும் அனைத்து சமுதாய மக்கள் பல்வேறு குற்ற செயலில் ஈடுபட்டு ஆயுள் தண்டனை கைதிகளாக சிறைச்சாலையில் ஏறக்குறைய 25 ஆண்டுகளாக இருந்து வந்துள்ளனர். மேற்கண்ட சிறைவாசிகளை இதற்கு முன்னால் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில் 10 ஆண்டுகளுக்கு மேல் உள்ள சிறைவாசிகளை நன்னடத்தை சான்றிதழ் பெற்று சிறையில் எவ்விதமான குற்றச்சாட்டுகளும் செய்யாத சிறைவாசிகளை விடுதலை செய்தார்கள். அதுபோன்றுதான் மாண்புமிகு தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் தளபதியார் ஆட்சி காலத்திலும் ஆளுநர் அவர்களால் கழக அரசினுடைய செயல் திட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்த அரசை நான் கேட்டுக்கொள்வது, தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறைவாசிகளை நன்னடத்தையின் அடிப்படையில் சிறையில் தன்னுடைய குற்றங்களை உணர்ந்துள்ளவர்களை கண்டறிந்து அவர்களை வெகு விரைவில் இந்த அரசு விடுதலை செய்ய வேண்டுகிறேன். கிறிஸ்துவ திருச்சபைகளில் இறந்தவர்களை புதைக்கும் மயான இடங்களை அரசு சார்பில் கண்டறிந்து வழங்கிட தொடர்ந்து கோரிக்கை வைக்கப்பட்டு வருகிறது. எனவே இது குறித்து முழுமையான ஆய்வு மேற்கொண்டு அவர்களுக்கான இடங்களை ஒதுக்கீடு செய்து தர வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய தொகுதி கோரிக்கையாக தாமிரபரணி கூட்டு குடிநீர் தந்த முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் அவர்கள் 30 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. அந்த நேரத்தில் இருந்த மக்கள் தொகையை கணக்கெடுத்து தான் அந்த தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம் கொடுத்தாங்க. ஆனால் தற்போது மக்கள் தொகை பெருக்கத்தால் மிகப்பெரிய சிரமத்துக்கு குடிநீர் தட்டுப்பாட்டு நிலவுது கிராமப்புறங்கள்ல. ஆனால் எங்களுடைய ஆட்சியில் சங்கரங்கோயில் நகர பகுதிக்கு புதிய கூட்டு குடிநீர் திட்டம் வழங்கணும். அதே போல ராஜபாளையம் சிவகாசிக்கெல்லாம் வழங்கியிருந்தோம். இப்ப என்னன்னா ஆல்ரெடி ப்ரொஃபைல் போடப்பட்டு குருவிகுளம் யூனியனு, மானூர் யூனியன், அதே போல மேலநீதிநல்லூர், வாசநல்லூர், சங்கரங்கோயில் உட்பட்ட 500 கோடி ரூபாய்க்கு மதிப்பீடு போடப்பட்டிருக்கிறது. அந்த புதிய கூட்டு குடிநீர் திட்டத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல அங்க செங்கச்சூளை ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. 100க்கும் மேற்பட்ட இந்த கைதி மூலமா இருக்கக்கூடிய செங்கச்சூளைகள் இன்னைக்கு மூடி இருக்காங்க. ஆனா மற்ற மாவட்டங்கள்ல அதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க அரசு. அதே போல நீங்கள் அனுமதி கொடுத்து விதிமுறைகளுக்கு உட்பட்டு அதை செயல்படுத்த வேண்டும் என்பதையும், புளியங்குடியை சுற்றி அதிகமான சிறு தொழில்கள் நெசவு தொழில் இயந்திரங்கள் இருப்பதால் அங்கு மையமாக கொண்டு மின்வாரிய கோட்ட அலுவலகம் அமைக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல புளியங்குடி மருத்துவமனை ஒரு நாளைக்கு வெளிநோயாளியாக 700க்கும் மேற்பட்டவர்கள் அங்கு வருகிறார்கள். அங்கு போதுமான அளவு உள்கட்டமைப்பு வசதி இல்லை. கூடுதலாக மருத்துவ கட்டிடங்கள், மருத்துவர்கள், செவிலியர்களை இணைக்க வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்கிறேன். புளியங்குடி நகராட்சி முதல்நிலை நகராட்சியாக தரம் உயர்த்த வேண்டும் என்பதையும் எங்களுடைய கோரிக்கையாக இந்த அவையில் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல வீரசிகாமணி பகுதியில் கால்நடைகள் அதிகமாக இருப்பதால் அங்கு கால்நடை மருத்துவமனை அமைக்க வேண்டும். தென்மலையில கடந்த இப்ப அறுவடை சமயத்தில் கூட பொட்டல்ல தான் அந்த நெல் மூட்டைகள்லாம் அடுக்கி வச்சிருந்தாங்க. அங்க ஒரு நெல் சேமிப்பு கிடங்கி அமைத்தந்தால் ரொம்ப ஏதுவாக இருக்கும். அதையும் செய்து தர வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். மாமன்னன் பூலித்தேவர் அவர்களுடைய 311வது ஜெயந்தி விழா இந்த 4 நாள்ல இருக்கு, 1ஆம் தேதி. ஆனால் இன்னும் அதற்கு அந்த சிலைக்கு வர்ணம் பூசவில்லை. அந்த மணிமண்டபத்துக்கும் பெயிண்ட் அடிக்காம இருக்கு. அதனால இன்னைக்கு யூனியன் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய அந்த மாமன்னன் பூலித்தேவன் அவர்களுடைய மணிமண்டபத்தை செய்தித்துறையோ அல்லது சுற்றுலாத்துறையோ பராமரிப்பதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்கிறேன். அது மாதிரி மாமன்னன் பூலித்தேவர் அவர்கள் முதன்மை படைத்தளபதி வெண்ணிக்காலடியான் அவர்கள் அங்கு ஜெயந்தி விழா நடைபெறுகிறது. ஆனால் நீதிமன்ற உத்தரவுப்படி மற்ற நபர்கள் யாரும் அந்த ஊருக்கு செல்ல முடியாத நிலை இருக்கிறது. அங்கு எல்லோரும் சென்று மரியாதை செலுத்துவதற்கு அரசு சார்பில் அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொண்டு நான் சப்ஜெக்ட்ல இருக்கேன். நீங்க இப்பவும் டைம் தரலன்னா நல்லா இருக்காது. 20 நிமிடம் உங்களுக்கு இந்த முடிக்க போறோம். பாம்பு கோயில் சந்தைன்னு சொல்லி வாசநல்லூர்ல இருக்கு. அது ஒன்றிய அரசாங்கத்தில் பாம்பு கோயில் சந்தை இருக்கு. ஆனா மாநில அரசாங்கத்தில் அது மடத்துப்பட்டிங்க பேர்ல இருக்கு. இதனால நிர்வாக கோளாறு ஏற்படுது. அதை சரி செய்து பாம்பு கோயில் சந்தை என்று பெயர் வைக்க வேண்டும் என்பதையும், வாசநல்லூர் தொகுதி உட்பட்ட கரிவளத்தில் வளர்ந்த நல்லூரில்
ஆரம்ப சுகாதார நிலையம் முன்பு 108 வாகனம் இருந்தது. இல்ல தொகுதி பிரச்சனை எல்லாம் நீங்க எழுதி கொடுத்துருங்க. இருக்கு, நிறைய இருக்கு. 32 தொகுதி பிரச்சனை இருக்கு. எழுதி கொடுத்துருங்க. அதான் நீங்க 32 படிக்க இறுதியாக சட்டசபை பேரவைத் தலைவர் உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள். நம்ம சட்டமன்ற விடுதி வளாகத்தில் அமையப்பட்டுள்ள மருத்துவமனையில் தண்ணீர் இல்லை, அதை உடனடியாக அமைத்து கொடுக்க வேண்டும். ஏன்னா சுகர் பேஷண்ட் போகும்போது மயங்கி விழுந்தா கூட தொழிக்கைக்கு தண்ணி இல்லை, அதை நீங்கள் கனிவோடு செய்து கொடுக்க வேண்டும். அதுபோல கடந்த 24ஆம் தேதி அவையில் நாங்க இருந்தோம். நீங்க இன்னொரு உறுப்பினரை கண்டிப்போடு சொன்னீங்க, இந்த மாதிரி ஒருமையில் பேசாங்கன்னு. ஆனா பாலிமர் டிவியில முதல்வரை தான் டிவியில காட்டணும் முகத்தன்னாங்க, ஆனா அவங்க எங்களை காட்டியிருக்காங்க ரவுண்டு போட்டு. இதால என்ன ஆகுதுன்னா மக்கள் மத்தியில நீங்க எங்களை சொல்லல, என்னைய காட்டி பாலிமர் டிவியில அதை நியூஸை பரப்பி விடுதாங்க. எங்க தொகுதியில் உள்ளவங்க ஏன் அப்படிங்காங்க. அதனால சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதங்கள் காரசாரமாக தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் நேரலையை தொடர்ந்து பார்க்கலாம். இடைவேளைக்கு பிறகு அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.